ஹலோ எவ்ரிபடி, புது வருடம் தொடங்க போகுது. எப்பவும் போல் இதுவும் ஒரு நாள் தானே அப்படின்னு சிலருக்கு தோணும். ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. அப்படி நிறைய பேர் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், சில நல்ல பழக்கங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு. இந்த வருஷம் நீங்கள் நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஒரு பேப்பர் எடுங்க, அந்த பேப்பரில் கடந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, லைஃப்பில் என்னென்னலாம் நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்க, அதில் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணீங்க, எந்த இடங்களில் தவற விட்டீங்க, அதில் நம்ம என்ன சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்ட் பிளான் ரெடி பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பழைய மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்க இதை வாரம் ஒரு முறை கூட 10 to 15 மினிட்ஸ் அது ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. அந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு இது உங்களை செல்ஃபாக உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ண ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்க்ரீன் டைம் காட்டும். இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிறோன்னு கூட காட்டும். அப்போ அது செக் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன் டைம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு, யார் ஒருத்தர் பற்றியும் தவறான எண்ணங்களை மனசில் சுமக்காதீங்க. அது நம்ம மனசில் ரொம்ப அழுக்கு சேர்க்குங்க. யார் ஒருத்தருமே இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட குறைகள் பேசினாங்க அப்படின்னா அந்த நபர்கள்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. வேண்டவே வேண்டாம். நல்ல விஷயங்கள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புங்க. எங்கேப்பா அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்கள் எண்ணங்களில் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட தடுக்கப்பட்டுரும். இந்த யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குறத சூப்பராக கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கிடைக்குமா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த 1% கூட சந்தேகம் இல்லாமல் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிட்டதா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டதா நம்புங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல எண்ணங்களோடு வாழணும். இந்த யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குறத கொடுத்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகான மனநிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் மட்டும் இல்லை, காலம் முழுக்க ஆயுள் முழுக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே தூய்மையான எண்ணங்கள், பாசிட்டிவான மைண்ட் செட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.